வணக்கங்க. நிறைய சாமி படங்களில் பார்த்துருப்பீங்க. லட்சுமி, சரஸ்வதி தாமரையில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். என்னைக்காவது இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? தாமரை மேலே யாராவது உட்கார முடியுமா? இதற்கு திருமூலருடைய பாடல் ஒன்று உதாரணமாக வருகிறது. அது தியானத்தின் அடிப்படையில் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கும். 4 2 3 6 கோலின் மேல் நின்ற குறிகள் 16. அப்படின்னா 4 என்பது ஒரு தாமரையின் 4 இதழ்கள் விரியும் நிலை, அது மூலாதாரம். 6 என்பது சுவாதிஷ்டானம். 12 இதழ் தாமரையாக அது விரிவடைகிறது. 5 என்றால் 10 இதழ் தாமரையாக மணிப்பூரணம் விரிவடைகிறது. 6 12 இதழ் தாமரையாக அநாகதம் விரிவடைகிறது. கோலின் மேல் நின்ற குறிகள் 16. கோல் என்றால் நம் முதுகுத்தண்டிற்கு மேல் உள்ள சரசரநாமம் 16 இதழ் தாமரையாக விரிகிறது. அந்த தாமரையின் மீது நம்மளுடைய எண்ண குவியல்கள், எனக்கு பணம் வேண்டும் என்று நான் நினைத்து தியானம் செய்தால் பணம் கிடைக்கும். எனக்கு நல்ல படிப்பு வேணும் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணால் படிப்பு கிடைக்கும். தனக்கு என்ன வேணுங்கிறத தியானத்தின் மூலியமாக இறைவனை வேண்டும் போது நம்மளுடைய சக்கரங்கள் சீராக இயங்கும் போது நாம் நினைத்தது நடக்கும் என்பதுதான் அந்த படத்தில் லட்சுமி தாமரையில் உட்கார்ந்திருப்பது போலவும் சரஸ்வதி தாமரையில் உட்கார்ந்திருப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.